ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். நம்ம சேனலில் மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 22ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதனால தான் இந்த ரவுண்டு, ட்ரையாங்கிள், ஸ்கொயர் அந்த மாதிரிலாம் நான் பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம எப்படி ஃபில்லிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபில்லிங் எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஸ்பைரல் போட்டு ஒரு ஃப்ளார் போடுவோம் இல்லைங்களா? அந்த ஃப்ளாரை தான் நம்ம இப்போ ஒரு ஃபில்லிங்காக பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ அந்த கார்னரில் ஒரு ஸ்பைரல் போட்டுக்கோங்க. ஸ்பைரல் போட்டுட்டு நம்ம எப்படி ஸ்பைரல் வச்சு ஒரு ஃப்ளார் பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு ஃப்ளார் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் எப்படி இதை ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபில்லிங் மீன்ஸ் எப்படி நெருக்கமாக போடணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அப்படி போட்டால் மட்டும்தான் நம்ம ஃப்ளார் கேப் இல்லாமல் நீட்டாக ஒரு ஃபில் பண்ணுன மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஃப்ளார் ஒன்று போட்டாச்சு. அதுக்கு பக்கத்துலேயே நெருக்கமாக அந்த ஹம்ஸை ஒட்டியே இன்னொரு ஸ்பைரல் போடணும். ஓகேங்களா? அந்த ஸ்பைரலுக்கு வெளியே நம்ம ஹம்ஸ் போட்டு நம்ம ஒரு ஃப்ளாராக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ 2 ஃப்ளார் போட்டாச்சு. இப்போ எந்த இடத்துல நம்ம இன்னொரு ஸ்பைரல் போடணும் அப்படின்னா, எப்பயுமே 2 ஃப்ளாருக்கு நடுவில் தான் போடணும். ஓகேங்களா? அந்த சென்டரில் தான் நம்ம இன்னொரு ஸ்பைரல் போட்டு ஃப்ளார் போடும்போது அப்போ தான் அந்த கேப் இல்லாமல் நமக்கு நீட்டாக கிடைக்கும். இப்போ இந்த சைடு பாருங்கள், 2 கேப் வந்திருக்கு. அதில் சின்ன இடமா தான் இருக்குது. அதனால் அந்த சின்ன ஸ்பைரல் போட்டு சின்னதாக ஒரு 4 ஹம்ஸு 3 ஹம்ஸ் இருக்க மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் நடுவில் நம்ம 2 ஃப்ளாருக்கு இடையில இருக்கிற கேப்பில் தான் நம்ம ஃப்ளார்ஸ் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஃப்ளார்ஸுன்னு இல்லை, நம்ம ஸ்பைரலே இந்த மாதிரி போட்டு ஃபுல்லாகவே ஃபில்லிங் பண்ணினாலுமே 2 கேப்புக்கு 2 ஸ்பைரல் இருந்துச்சு, 2 ஸ்பைரல் இருந்துச்சுன்னா அந்த 2 ஸ்பைரலுக்கு நடுவில் தான் நம்ம இன்னொரு ஸ்பைரல் போடணும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் எல்லாமே போட்டுட்டு வரணும். இங்கே பாருங்கள், இப்போ கொஞ்சம் இடம் தான் இருக்குது இதில். அதனால் நான் கொஞ்சம் ஹம்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன். ஏன் அந்த இடத்துல ஹம்ஸ் போட்டேன் அப்படின்னா, அந்த இடத்துல நம்மளால் ஸ்பைரல் போட முடியாது. போட்டாலுமே சின்ன ஸ்பைரல் தான் போட முடியும். அப்படி போட்டோம்னா நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்காது. அதனால தான் சரி, நான் சின்ன இடமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹம்ஸே போட்டு விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் பெரிய இடமா இருக்கனால நான் ஒரு சின்ன ஸ்பைரல் போட்டு அதில் ஹம்ஸ் போட்டுடுறேன். இப்போ பாருங்கள், 2 ஃப்ளாருக்கு இடையில நம்ம இன்னொரு ஸ்பைரல் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். இப்படி தான் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணணும். கொஞ்சமாக நம்ம தள்ளி போட்டாலுமே கேப் வந்துடும். கேப் விழுந்தாலுமே நம்ம நீட்டாக ஃபினிஷிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்படி நம்ம ஃபினிஷிங் பண்ண தெரில, உள்ளே ஷேப் ஃபில்லிங் பண்ண தெரில அப்படின்னா அந்த ஃபில்லிங் பண்ணுறதே வேஸ்ட் தான். ஓகேங்களா? நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், அது கொஞ்சமாக சின்ன இடமா இருக்கனால நான் சின்ன ஸ்பைரலாக போட்டு அதில் ஒரு 4 ஹம்ஸ் மட்டும் வர மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். இப்போ அதே மாதிரி தான் இந்த பக்கமும் கீழே போட்டாச்சு. இப்போ இந்த 2 ஃப்ளாருக்கு நடுவில் தான் நான் இப்போ ஸ்பைரல் போட போகிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம எப்பயுமே ஃபில்லிங் பண்ணணும். ஒரு சர்க்கிள் ஃபில் பண்ணுறதாகட்டும், ஒரு ஸ்பைரல் ஃபில் பண்ணுறதாகட்டும், எந்த ஒரு ஃபில்லிங்னாலுமே இந்த மாதிரி 2க்கும் நடுவில் தான் போட்டு தான் பண்ணணும். அப்படி நீங்கள் இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேப் விழும், நல்லா இருக்காது. ஒரு நீட் பெர்ஃபெக்ஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? நீங்கள் என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த ஷேப் ஃபில்லிங்கை 2 டைம்ஸ் போட்டு சென்ட் பண்ணுங்கள். நான் போட்ட மாதிரி 1 டைமும், நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியில் 1 டைம் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அந்த லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் கேப் தெரியுது இல்லைங்களா? அந்த இடத்துல மட்டும் கோனை டிப்பில் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நீட் ஃபினிஷிங். அது ஸ்டைன் ஆகிடுச்சு, நம்ம கையில் வைக்கும்போது செவந்துருச்சு அப்படின்னா கூட நீட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃப்ளார் எல்லாமே போட்டுட்டு இந்த ஃப்ளார் எல்லாமே காஞ்ச வாட்டி அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், நான் உள்ளே அந்த ஸ்பைரல் போட்டிருக்கேன் இல்லைங்களா? அந்த இதை போல்டு பண்ணி விட்டுருங்க. இந்த ஃப்ளார் எல்லாமே காயறதுக்கு முன்னாடி நீங்கள் போல்டு பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக கிடைக்காது. ஒரு ஃப்ளாருக்கும் ஒரு ஃப்ளார் மெர்ஜ் ஆகிடும், நல்லாவே இருக்காது. கண்டிப்பாக ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்காது. இப்போ பாருங்கள், என்னதே கூட பாருங்கள், இப்போ நான் உடனே போட்டனால அந்த நடுவில் இருக்க 2 ஃப்ளார் மட்டும் கொஞ்சம் மெர்ஜான மாதிரி ஆயிடுச்சு. மற்றதெல்லாம் ஓகேவாக இருக்குது. நீங்கள் ஃப்ளார் வெளியே நல்லா காஞ்சதுக்கப்புறம் உள்ளே போல்டு பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஃபில்லிங் பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஸ்பைரல் போட்டாச்சு. உள்ளே அப்புறம் மறுபடியும் ஹம்ஸ் போடுறோம் ஃப்ளாருக்கு. போட்டுட்டு அந்த ஃப்ளார் அந்த ஹம்ஸ்கில் டாட் வைக்கிறோம்.
டாட் வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து இந்த பெண்ட் பண்ணி ஒரு கர்வ் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த கர்வ் தான் நம்ம வந்து இப்போ கொடுக்க போகிறோம். டபுள் லைனாக கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி டபுள் லைன் கொடுத்துட்டு கீழே வந்து மறுபடியும் ஹம்ஸ் போட்டுடுறோம். ஹம்ஸ் போட்டுட்டு இப்போ பாருங்கள், கீழே ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டுட்டு அந்த லைனில் வந்து வைன்ஸ் கொடுத்து நம்ம கர்வ் மாதிரி கொடுத்து நம்ம ரவுண்ட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி வைன்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த கர்வை இதில் போட்டுட்டு சைடில் போல்டு பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பக்கம் இருக்க பாட்டில் வந்து ஸ்பைரல் போட்டு உள்ளே எல்லாமே ஃபில் பண்ணிவிடுங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், சென்டரில் வந்து ஸ்பைரல் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஸ்பைரல் போட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக்ல வந்து செக்குடு எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஜிக்ஸாக்ல வந்து குட்டி குட்டியாக போட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஆஃப் ஸ்பைரல் அந்த மாதிரி போட்டுட்டு அந்த சைடில் எல்லாமே வந்து கேப் இருக்க இடத்துல எல்லாமே வந்து குட்டி குட்டியாக வந்து ஸ்பைரல் போட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. ஓரளவுக்கு ஸ்பைரல் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஆஃப் பெரிய ஸ்பைரல் வந்து போட்டு மறுபடியும் வந்து உள்ளார எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு ஸ்பைரல் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் எல்லாமே வந்து கொஞ்சமாக லைட்டாக வந்து ஃபில்லிங் கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ பாக்ஸ் போட்டு எப்படி ஃபில்லிங் பண்ணுறது அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ சர்க்கிளில் எப்படி வந்து ஒரு ஃபில்லிங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த சர்க்கிளில் நான் இப்போ பண்ண போகிறது வந்து நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில்லிங் தான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு லோட்டஸ் மாதிரி போட்டுட்டு அதில் நம்ம இப்போ எப்படி ஃபில் பண்ணுறது, நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ உடனே உடனே பார்க்க முடியும். இந்த மாதிரி லோட்டஸ் போட்டுட்டு அடுத்து வந்து ரேண்டமாக வந்து சர்க்கிள், லீஃபு, கொஷின் மார்க் மாதிரி பார்த்தீங்களா ஒரு கர்வு, அந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இந்த லோட்டஸில் வந்து நல்லா டார்க்காக போல்டு பண்ணிவிடுங்க. போல்டு பண்ணினா தான் நம்ம வந்து ஃபில்லிங் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் எல்லா ஷேப் போட்ட இடத்துலையுமே வந்து போல்டு பண்ணிவிட்டு இப்படி இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது சைடில் வந்து ஆஃபாக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி ஃபில்லிங் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் ஆஃபாக டிவைட் பண்ணிக்கிட்டு போல்டு பண்ணிவிட்டு போல்டு பண்ணும்போது நமக்கு நிறையா மெஹந்தி கிடைக்கும். அந்த மெஹந்திலேருந்து நம்ம அப்படியே ஃபில்லிங் மாதிரி கொண்டு வந்து இதை அப்படியே ஃபில் பண்ணி விட்டுறணும். நீங்கள் புரியல அப்படின்னா நான் போடுறதை நல்லா கவனித்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதே மாதிரி தான் இப்போ கொஞ்சமாக நம்ம டிவைட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபுல்லாகவே போட்டு காமிச்சிட்டேன். இது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டிவைட் பண்ணி போட்டுருங்க. நெக்ஸ்ட் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படின்னா, நான் இப்போ வந்து ஒரு பீகாக் ஃபெதர் மாதிரி எடுத்திருக்கேன். இதுலேயே வந்து நான் இடம் பத்தல அப்படிங்கிறதுக்காக ஒரே சர்க்கிளில் வந்து 4 டைப்பாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மாதிரி போட்டுட்டு உள்ளே வந்து இந்த கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப்பில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஷேடிங் மட்டும் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக ஷேடிங் பண்ணாலும் சரி, இல்லை அந்த ஹம்ஸே வந்து போட இடம் இருந்தாலும் ஹம்ஸே போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபில்லிங் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஒரே ரவுண்டில் வந்து ஃபுல்லாகவே இந்த 4 மெத்தடுமே பண்ணிடாதீங்க. நான் உங்களுக்கு சும்மா போட்டு காமிக்க மட்டும் தான் நான் இந்த மாதிரி ஒரே சர்க்கிளில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு சர்க்கிளில் ஒரு டிசைன்ஸ் வந்து போட்டு இந்த மாதிரி 5 சர்க்கிள் வந்து போட்டு இந்த மாதிரி பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு டிசைன் எப்படி பார்த்தோம், நம்ம ஸ்பைரல் வச்சு ஃப்ளார் போட்டோம். அதே மாதிரி தான் இது வந்து சர்க்கிள் வச்சு நம்ம ஃப்ளார் போட போகிறோம். ஓகேங்களா? இதே மாதிரி தான் இருக்கிற கேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கேப் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மிடில்ல வந்து போடணும். இப்போ சின்ன சின்ன கேப் இருந்துச்சு அப்படின்னா அந்த கேப்லேயுமே வந்து நம்ம ஹம்ஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே போட்டுட்டு அந்த ஹம்ஸில் மட்டும் நல்லா டார்க்காக என்ன சொல்லியிருக்கேன், ஃப்ளார்ஸ் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. அப்போ தான் வந்து மெர்ஜ் ஆகாமல் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அவுட்லைன் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளார்ஸ் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு நம்ம போட்டு வச்சுருக்க ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் அதே தான் ஸ்பைரல் போட்டுட்டு ஹம்ஸ் போட்டு கீழே டாட் வச்சு மறுபடியும் கர்வ் கொடுக்க போகிறோம். அப்புறம் மறுபடியும் ஒரு லைன்ஸ் கொடுத்து அந்த லைன்ஸில் வந்து டாட் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அந்த டாட்டை வந்து இதில் வைக்கணும். வச்சுட்டு மறுபடியும் கீழே வந்து 2 கர்வ் கொடுத்துட்டு ஜிக்ஸாக் போட்டு நீங்கள் இந்த ட்ரையாங்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஜிக்ஸாக்ல வந்து செக்குடு கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை வெறும் ஜிக்ஸாக் மட்டும் கொடுத்துட்டு போட்டாலுமே ஓகே தான். நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஸ்பைரல் தான் போட போகிறோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, சென்டரில் தான் போடணும், அப்படி இல்லைனா கேப் விழுந்துரும்னு. இப்போ பாருங்கள், நான் சென்டரில் போடுறனால எனக்கு ஒரு கேப் கூட விழுவவே இல்லை. இந்த மாதிரி போட்டுட்டு சைடில் இந்த லாஸ்ட்டாக வரும்போது கட் ஒர்க் வர மாதிரி கொடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா டார்க்காக சைடில் மட்டும் போல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கட் ஒர்க் டிசைன் மாதிரி கிடச்சிரும்.
உள்ளேயும் வந்து நீங்கள் ஷேட் பண்ணல அப்படின்னா ஷேட் பண்ணிக்கோங்க. அடுத்த ட்ரையாங்கிள் பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துட்டு அதில் செக்குடு போட்டு டாட் வச்சு டபுள் கர்வ் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஜிக்ஸாக் வந்து போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். டபுள் கர்வ் கொடுக்கும்போது நல்லா டார்க்காக திக் லைன் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எப்படி ஒரு ஃப்ளார் வச்சு எப்படி நம்ம ஃபில்லிங் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதுவும் ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில்லிங் மாதிரி தான். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃப்ளார் போட்டுட்டு என்ன சொல்லியிருக்கேன், சைடில் வந்து போல்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். போல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில்லிங் மாதிரி கொடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா பாக்ஸுக்குமே கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நீட் லுக் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்மால் சர்க்கிளில் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு ஃப்ளார் தான். ஒரு பெரிய ஹம்ஸ் வச்சு வந்து நம்ம ஃப்ளார் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளார் போட்டுட்டு சைடில் நல்லா போல்டு பண்ணும்போது எல்லா ஃப்ளாரும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி போல்டு பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ளார் ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கோனை வந்து ப்ரெஷர் பண்ணிவிட்டு மெஹந்தியை அதில் வந்து நீங்கள் உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான் ஆஃபாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிரிச்சுட்டு டிவைட் பண்ணி நம்ம போடும்போது நமக்கு ஃபில்லிங் வந்து நீட்டாக கிடைக்கும். எடுத்ததும் வந்து நம்ம உள்ளார வந்து ஃபில்லிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கே வந்து குழப்பமாயிடும். என்ன இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணாமல் கூட போயிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நான் போட்டு வச்சிட்டேன். இந்த குட்டி ட்ரையாங்கிளில் ஜிக்ஸாக் போட்டு டாட் மட்டும் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் 2 டைம்ஸ் போடுங்க. நான் சொல்லி கொடுத்த மாதிரி 1 டைமும், நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டியில் 1 டைமும் போடுங்க. உங்களுக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.